அந்த அதிக அளவில் நம்ம இளம் உயிர்களை நம்ம இழக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த உயிர்களை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குது. இப்போ NK48 ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். 48 மணி நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவியும் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குமோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள், அங்கே யார் பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்களோ, கடை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங், முதலுதவி சிகிச்சை, அந்த CPRனு சொல்லப்படுற அந்த முதலுதவி சிகிச்சைக்கான ட்ரைனிங்கும் நம்ம வழங்குறதுக்கான திட்டத்தை நம்ம அறிவிக்க போகிறோம். அந்த தேவை இருக்கு, அதுக்கான அதையும் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த பிரச்சனைலாம் இந்த 2 மாசத்துல வரல. இந்த பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய நீண்ட நாட்களாக நிர்வாக சீர்கேடுனால, அந்த முறையா சாலை அந்த சாக்கடை வசதிகள் அமைக்காதனால, அந்த பெஸ்ட் அந்த எலிகள் போன்ற அந்த இவங்களை கட்டுப்படுத்தாதனால தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அரசு பதவியேற்ற பிறகு அதற்கான முயற்சிகள் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நான் பார்த்துக்கேன். எங்கங்க இல்லை, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கை வையும் நம்ம புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பெட் லினன்ஸும் நம்ம புதுசாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இந்த பிரச்சனைகளும் இனிமேல் வராது. எவ்வளவுதான் நம்ம வந்து தனியார் கொடுத்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னாலும் தனியார் சரியா செயல்படுறது இல்லை, எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது இல்லை அப்படின்றாலும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக கோவை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் வாங்குறது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இல்லை, நான் மீண்டும் இந்த அரசு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு நேர்மையான வெளிப்படையான அரசு, ஊழலற்ற லஞ்சமற்ற அரசு கொடுக்கணுங்க தான் மாண்பு முதலமைச்சர்களோட லட்சியம். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் நாங்கள் அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனையில் இருக்கிற பணிபுரியும் ஊழியர்கள், குறிப்பாக அந்த துப்புரவு அந்த பணியாளர்கள் மற்றும் அந்த சேவை நீங்கள் சொல்கிற அட்டண்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வார்டில் இருக்கிற அங்கே வேலை செய்கிற பணிபுரியும் ஊழியர்கள்லாம் அந்த நோயாளிகிட்டும் அவங்க உறவினர்கள்ட்டையும் பணம் வாங்குவதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்குது. மறுக்கலாம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா KMCயில் ஆய்வுக்கு போனப்ப இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சாட்டப்பட்ட ஒரு 4 பேர் அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதை தான் நான் இந்த செய்தியும் நம்ம எல்லா மருத்துவமனை ஊழியர்கிட்ட நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக இந்த அரசு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதை நம்ம கண்டிப்பாக ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து இதை ஒரு சேவையா செய்யணும். ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் ஒரு சில மருத்துவமனையில சிகிச்சை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் நிறைய சிகிச்சை பண்றது இல்லை, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பெரும்பாலான அந்த மருத்துவ தேவைகளுக்காக அது கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேலும் அதை நம்ம அந்த ஸ்கோப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கும்.